கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு சோதரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நம் தினமும் என்ன பண்ணலாம், கவனிக்கலாமா? ஆமேன். ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உட்காந்துருக்கலாம், படுத்திருக்கலாம், நின்று இருக்கலாம், எழுந்திருக்கலாம், செல்ஃபோன் பேசி பார்த்துட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைங்க அந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. ஆமேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணிது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணனை பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். ஹல்லேலூயா. இதுல யாரை பார்க்கறோம்னா, சோதரம் லோத்தை பார்க்குறோம். லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரர். யாரு? ஆபிரகாமுடைய சகோதரர். இவங்க 2 பேரும் பாருங்க, 13ஆம் சோத்திரம் வசனத்துல 1 சில வசனம் நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் உடனே லோத்து எகிப்தை விட்டு தென்திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவன சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் விட்டு பெத்தேலுக்கு ஆயிக்கு நடுவாக தன் முன்பு கூடாரம் போட்டு தான் முதல் ஒரு பலிப்படத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் உடனே வந்த லோத்து ஆடு மாடுகளை கூடாரங்களை இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்து, அவர்கள் ஆசைகள் மிகுதியா இருந்தபடி அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய மந்த பெய்பிற்கு லோத்து மந்த பெய்பிற்கு என்ன வந்துருச்சு? வாக்குவாதம் வந்துருச்சு. செல்வம் அதிகமா இருந்த உடனே லோத்துக்கு பொறாம வந்துருச்சு. அப்போ சோத்துல அந்த மேய்ப்பர்களை கலைப்பு விட்டு சண்டை போட வச்சு என்ன பண்றாரு? கேட்டிருந்தா ஆபிரகாம் கொடுத்துருவாரு, அவர் விட்டு கொடுக்குறவர். ஆனா சோத்திர பாருங்க, இதுல என்ன நான் சொல்லப்பட்டுக்கிறேன்னா, தலைப்பு கிருபை. ஆண்டதாமே கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சுங்க. யாருக்கு? லோத்துக்கு. அவனுடைய ஆசைகள் அதிகமா இருந்தபடினால வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாக்குவாதம் பண்றத அப்படி யாருக்கு? ஆபிரகாமுக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ தெரிய வந்த உடனே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். பாருங்க, ஸ்தோத்திரம். எனக்கு குடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் பாருங்க, அவங்க நமக்குள்ள என்ன வேணாம்? சண்டை வேணாம். 13 ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்துல, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு புரிந்து போகலாம். நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன், நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தர் சோதோம் குமாரவே அழிவுக்கு முன்னே சோபாருக்கு போகும் வழி கர்த்தர் அவரோட தோட்டத்தை போலவும் சோதர எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனா. இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். அப்போ பாருங்க, 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? விட்டு கொடுத்துட்டாரு. லோத்து விட்டு கொடுக்காதனால பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கீழ்ப்படியாதனால அவங்க மனைவி கூட்டிக்கிட்டு போறாங்க. போற வழியில பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த அவங்க சொல்றாங்க, ஆண்டு சொல்ற சோதோமின் மேலும் குமாரம் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகம் அக்கினி வச்சிக்க பண்ணி அந்த சோதம் குமாரத்தை நான் அழிக்க போறேன், உன் மனைவி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றாரு. யாரு? கர்த்தர் தூதர்கள் சொல்றாங்க. அப்போ சோதரன் அதுக்காக பாருமே, ஆபிரகாம் நம்ம பரிந்து பேசுறாருங்க. சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான். ஆனாலும் அங்கே போய் பாவம் நிறைந்த இடத்துல இவர் போய் மாட்டிக்கினாரு. கர்த்தர் அந்த சோதம் குமார் அழிக்க திட்டம் பண்ணதுனால சோதரம் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். சகோதரருக்காக பரிந்து பேசி அவர்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க? பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிட்டாங்க. மாறிட்ட பிறகு அவங்க இப்போ 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே பாருங்க, பாவ சந்ததி அவங்களுக்கு என்ன பண்ணுது? லோத்துக்கு பிறகுதுங்க.
இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்குது. பாருங்க சோத்திரம் 19ஆம் அதிகாரத்துல 37 38 நீங்க வாசிங்க. மூத்தல் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேண்டு யாரு தகப்பன் கிட்ட பெற்று எடுக்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை கடாட்சி தருளுதாரு. பாருங்க சோத்திரம். இந்த மலைக்கு என்னால ஓடி போக முடியாது. அப்பதான் ஆண்டு 19 கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை அந்த சோதம் குமாரெல்லாம் அழிக்கிறதுக்கு கர்த்தர் திட்டமிட்டுட்டாரு. ஆபிரகாமின் நிமித்தம் பரிந்து பேசினது நிமித்தம் அவனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. அவங்க முதலுக்கு பாவ சந்ததி பெருகுது. இன்னைக்கு சோத்திரம் நம்ம தேசத்துல சோத்திர கிறிஸ்தவங்க கிட்டையும் பாவம் இருக்கிறது. உலக மனிதர்கிட்ட பாவம் இருக்கிறது. 2 பேருக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கிறாங்க. ஆகினால எல்லாரையுமே நான் சொல்ல முடியாது. சிலர்கிட்ட அந்த பாவம் இருக்குது. தயவு செய்து ஆண்டவர்களோடு கூட பேசுறேன்னு அந்த பாவத்திலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் அக்கினியினால் அழிக்க போறார். ஆண்டுதாமே மனம் திரும்புங்க. அடுத்தவங்களுக்கு மனம் திரும்ப நீ ஒரு சாட்சியா இருப்பீராக. ஆண்டுதாமே இந்த நேரத்தில் நான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டுதாமே சோதர லோத்துக்கு ஆண்டவர் கிருபை கிடைச்சது போல உங்களுக்கு கிருபை கிடைக்குன்னா பாவத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. ஏசப்பா அதை கேட்குற பிள்ளைகள் லோத்துக்கு கிருபை கிடைச்சது போல இந்த ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்கப்பா. கிருபை கிடைக்கட்டும். பாவத்திலிருந்து வெளியே வரட்டும். அக்கிரமத்திலிருந்து வெளியே வரட்டும். விக்கிரகத்திலிருந்து வெளியே வரட்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்ட. உங்களுடைய வழிகளை அழிவிலிருந்து மக்களை மீட்க நீங்க உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.